அவர்களையும் வரவேற்புரையாற்ற இருக்கின்ற கோபால்சாமியினர் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்டத்துடைய முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன்ஜி அவர்களையும் KR விக்னேசண்ணன் நம்முடைய தெற்கு மாவட்டத்தினுடைய மாநில பார்வையாளராக இருக்கிற நம்முடைய மோகன் மந்தராஜன் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. போராட்டம் தீவிரவாதிகளை வெளியேற்று 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 பங்களாதேஷ் தீவிரவாதிகளை பங்களாதேஷ் தீவிரவாதிகளை வெளியேற்று 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 வேறறுப்போம் 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 பயங்கரவாதத்தை வேறறுப்போம் பயங்கரவாதத்தை வேறறுப்போம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் திமுகவே வெளியேறு திமுகவே வெளியேறு திமுகவே வெளியேறு. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினுடைய தலைமை உரையாற்றிடுமாறு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கரு மாரிமுத்துஜி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாதாக்கி வெற்றிவேல் வெற்றிவேல். பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூலூர் பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சிறப்புற நடத்தி கொடுக்க மாநிலத்தினுடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் K. வசந்தராஜன் அவர்களே, தெரியும் நம்ம பகுதியில் கோயம்புத்தூர்ல கார் வெடிகுண்டு வெடிச்சப்போ அதை சர்வசாதாரணமாக திமுகவினுடைய மந்திரிகள் திமுகவினுடைய முதலமைச்சர்கள் அது சிலிண்டர் வெடிகுண்டுன்னு சொல்லி அதை சிறுமைப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அது சிலிண்டர் குண்டு வெடிப்பல்ல, கோயம்புத்தூரை தகர்க்க பயன்படுத்திய கார் குண்டு வெடிப்பு என்பதை பொதுவெளியில் பேசிய பிறகுதான் அது என்ஐஏனுடைய பரிசீலனைக்குள் வந்து விசாரணைக்குள் வந்தது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட தீவிரவாத செயல்களிலும் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபடுகின்ற தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் அனைத்து வட்டாட்சியர் அவர்களுக்கும் நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும் அது மட்டுமல்ல தமிழக அரசுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். வடமாநில தொழிலாளர்கள் என்ற போர்வையில் நமது வடக்கு மாவட்டத்தில் தொழிற்சாலைகளிலும் பஞ்சாலைகளிலும் தொழிற்கூடங்களிலும் நீங்கள் வடமாநில தொழிலாளர்களை தங்க வைத்து அதன் ஏஜென்ட்டுகள் மூலமாக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு வேலை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அந்த ஏஜென்ட்டுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு கீழ் எத்தனை தொழிலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விசாரணை நடத்தி எந்த அடிப்படையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய அடையாள அட்டைகளை பரிசீலனை செய்து அவர்களிடம் 500 ஆதார் கார்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் வெறும் ஆதார் கார்டுகளை மட்டுமே நீங்கள் பரிசீலனை செய்யக்கூடாது. சம்பந்தப்பட்ட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தொழிற்சாலையில் வேலையில் இருக்கிறார்களா என்று நேரடியாக நீங்கள் களத்தில் இறங்கி காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். ஒவ்வொரு தாலுகாவினுடைய வட்டாட்சியர் அவர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும். ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூரினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காவல்துறைக்கு நிபந்தனையற்ற உத்தரவு நீங்கள் வழங்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாடு முழுவதும்
இந்த பகல்காம் பிரச்சனையை தாண்டி நமது பாரத அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையில் தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் எந்த மண்ணில் ஒளிந்திருந்தாலும் அந்த மண்ணில் புதைக்கும் வரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி மிக தீவிரமான கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதே போல நமது பாரத அரசாங்கம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் குடிமக்களை எந்த விதமான நிபந்தனை இன்றி உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சிறிதும் அக்கறை இல்லாமல் ஏதோ மத்திய அரசு சொல்லிவிட்டது அவர்களுக்கு என்ன என்ற ஒரு எதாச்சிய மனப்போக்கோடு இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. அதனால் தான் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நீங்கள் அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பஞ்சாலைகளிலும் தங்கி வேலை செய்கின்ற வடமாநில தொழிலாளர்கள் என்ற போர்வையில் பாகிஸ்தானை சேர்ந்த பங்களாதேஷை சேர்ந்த குடிமக்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை மாண்புமிகு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஒவ்வொரு தாலுகாவினுடைய வட்டாட்சியர் அவர்களும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களும் உடனடியாக செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் காவல்துறைக்கு இந்த உத்தரவை பிறப்பித்து உடனடியாக ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை ஊக்குவிக்கின்ற பாகிஸ்தான் நாட்டை கண்டித்தும் தமிழகத்திலும் வங்கதேச பயங்கரவாதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். நம்மூர்லயும் ஊடுருவிக்கிறாங்க, இங்கேயும் இருக்காங்க. அவங்களை எல்லாம் அடியோடு வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு சிந்தனையை தமிழக அரசுக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களே, யூபியில யோகின்னு ஒரு சாமியார் வந்தா அவன் என்ன பண்ணுவான்னு பேசினாங்க நம்முடைய முதல்வர் யோகி. நினைச்சு பாருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே ஒரு உத்தரவு, 48 மணி நேரம் டைம் தான, எந்த பயங்கரவாதியோ தீவிரவாதியோ எவனா இருந்தாலும் சரணடைங்க, இல்லை என்றால் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு நிறுத்திட்டாரு. 72 மணி நேரம் கியூ நிற்கிறான். ஐயா நான் சரணடைச்சுக்கிறேன், ஐயா நான் சரணடைச்சுக்கிறேன் துவாக்கி வச்சுட்டு 72 மணி நேரம் கியூ நின்று சரணடைஞ்சா. அவரே முதலமைச்சரா கோயம்புத்தூர்ல குண்டு வைக்க தயாராகி மக்களை கொல்றதுக்கு வந்த அந்த பயங்கரவாதிய சிலிண்டர் கொண்டு வெடிக்க போகுதான், அதுக்காக வந்தானா. இப்படி சப்பு கட்டி இப்படி சப்பு கட்டி தான் 98ல 58 உயிர் நம் சகோதர சகோதரி சத்தாங்க. காரணம் யாரு? அன்றைக்கு திமுக ஆட்சி. திமுக தான் காரணம். ஒரு யோகியமா இருந்தா நடக்குமா அது? அதனால இந்த முதலமைச்சர் புத்தி மாத்தணும், இல்லைன்னா மக்கள் இந்த முதல்வரை வீட்டுக்கு அனுப்பணும். அதான சரி. இப்படி எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பயங்கரவாத ஊக்குவிப்பு கஞ்சா, அப்புறம் என்னென்ன டெட்டர்மெண்டா, அது என்னென்னவோ போதை பொருள் நீளமா இருக்குது. ஒரு புள்ளவை வீட்டுக்கு வர முடியாது. காலேஜ் போயிட்டு ஒண்ணு போதையோட வரு, வாசம் படிக்காது, அம்மா கூட்டம் நல்ல தங்கம் நினைச்சுக்குவீங்க, 2 வருஷம் கழிச்சு புள்ள அவ்வளவுதான். இந்த கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. மாவட்ட தலைவர் சொன்னார் பேசும்போது, ஏதோ தொழில் பண்றவையோ வெளிநாட்டுக்காரர்கள் வேலை இருக்கிறாங்க அப்படின்னு. பயங்கரமான உண்மை. எங்கிட்டையும் என் கம்பெனிகள் ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கம்பெனிக்குள்ள எந்த உத்தரவும் இல்லாம 100 போலீஸ் உடனே நுழையுது. அது வரைக்கும் எந்த அழுக்கமும் இல்லை. என் கம்பெனி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்குது, யாருக்கும் தெரியாது. NIA வந்தது என் கம்பெனி. என்னடா வந்து நாங்கே வெளியே வந்து மேனேஜர் கூப்பிட்டா நின்னுங்க, திடீர்னு போலீஸ் போது உள்ள போகுது இப்படி. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல கரெக்டா போய் ஒரு வடநாட்டுக்கார பையன் தங்கிக்க ரூம்ல போய் தூக்கிட்டாங்க. எப்படின்னு தெரியும்? இங்க இருந்து செஞ்சேரி மலையில சுல்தான்பேட்ல மில் இருக்குது. ஒரு முஸ்லீம் பையன் அங்க வேலை செய்யறான், ஒரு 1000 பேர் வேலை செய்யறான். பார்த்தா
அவன் வங்கதேசத்திலிருந்து வடநாட்டில் வந்து புகுந்து அங்கிருந்து பொய் ஆதார் கார்டு எடுத்து ஒரு பயங்கரவாதி நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஏன் கம்பெனியில் இருந்திருக்கான்னு சொன்னா எந்த லட்சத்துல இந்த ஆட்சி இருக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க, அவங்க என்ன பண்ணா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தலைவர் சொல்ற சாதாரண விஷயம் இல்ல. நிறைய கம்பெனிகள் உள்ள ஏன் அரசாங்கம் நினைச்சா ஒரே ஒரு உத்தரவு 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற வருவாய்த்துறை மூலமா 24 ஹவர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சு தூக்க முடியும். ஆனால் பிச்சைக்கார ஓட்டுக்காக இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அநியாயமா கொலை பண்ண தயாராக இருக்கிறாங்க. அநியாயமான பயங்கரவாத கொலை நடக்க போகுது. அதனால மக்கள் கவனமாக இருக்க. அந்தந்த ஊர்ல நம்முடைய மாவட்டத்தில் சொன்ன மாதிரியே நம்ம கவனமா இருக்கணும். இதுவேளாவது இப்படி ஒரு பயங்கரவாத செயல் நடந்தது பரவாவது, இந்த கொடூரங்கள் நடந்தது பரவாவது, தமிழக முதலமைச்சர் தன் புத்தியை மாத்திட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு தெரியாம நிர்வாகம் பண்ண 3 மாசம் அதை இல்லாம இந்த புள்ளிவிவரங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்த வேண்டும். யாராக இருந்தாலும் நமது மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை வடந்திய தொழிலாளர்களுடைய போர்வையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10% பேர் வங்கதேசத்திலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் ஊடுருவி பயங்கரவாதிகளாக வந்திருப்பார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்தை, இந்த சந்தேகத்தை அரசாங்கம் தீவிரமாக எடுத்து இந்த கோவை மண்ணை காப்பாற்ற வேண்டும் பயங்கரவாதிகள் கைகளில் இருந்து என்று கேட்டுக்கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுத்தவரை நாம எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. தெளிவா இருக்கார். எதிரியை எப்பொழுது, எதனால், எங்கே, எப்படி ஒழிக்க வேண்டும் என்று தெளிவா இருக்காரு. பார்த்துட்டு இருக்கிறார், ரெடி ஆயிட்டார். கடந்த காலத்துல முதல் முறையா இந்திய மண்ணிலிருந்து அது மியான்மரா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த பயங்கரவாதிகள் தாக்கின ஒரே பிரதமர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். இதுவரைக்கும் யாரும் செஞ்சதே இல்லை. அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. நம்முடைய பிரதமர் செஞ்சு காட்டுவாங்க. சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, பாகிஸ்தான் அணுகுண்டு, வெங்காய குண்டு, அணுகுண்டு போட்டுட்டுமே 4 ஊர் போகுது. எங்க ஊர்ல இந்தியாவில் 2 மாவட்டம் போகுது. சாவம் போயிட்டு வெடியிருக்குள்ள ஒன்று நாடு இருக்காது, பாகிஸ்தான் நாடு இருக்காது. வெடியிருக்குள்ள 2 டிஸ்ட்ரிக்ட் போன மைன் 1.25 போச்சு. நான் சேர்த்து என்ன போயிரு ஒண்ணும் ஆகாது. ஆனால் இந்த நாடு இருக்கணும், தேச பற்று வேணும். கைக்கூலிய அந்நிய கைக்கூலிய நம்முடைய அப்பழுக்கற்ற ராணுவ பேர் நினைச்சு பாருங்க. அந்த கொலையை பார்த்திருப்பீங்க, படுகொலையை பார்த்திருப்பீங்க, அந்த பெண்கள் கதர்னது பார்த்திருப்பீங்க. மனசாட்சியே இல்லாத அந்நிய நாட்டு கைக்கூலிகள் நமது ராணுவத்தையும் இந்த இந்திய பேரரசையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சட்டப்படி கைது செய்து இந்த ஸ்டாலின் அரசு சிறையிலே தள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கூட உங்கள் சார்பாக முன்வைக்க விரும்புகிறோம்.